ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார்? கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர், பின்னால் வருகின்ற ஆபத்தை முன்னால் தெரிந்து அதற்கு ஏற்ப தங்களை மாற்றி தங்களை சார்ந்தவர்களையும் மாற்றி உதவக்கூடியவர், நுணுக்கமான நுண்ணறிவை பெற்றவர்கள், அதிகார பதவியிலே சர்வ சாதாரணமாக அமர்ந்து செயல்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரிஷப ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். அவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த ஜூலையிலே நடக்க இருக்கின்ற 3 பெயர்ச்சிகள், 1 சனி வக்ர பெயர்ச்சி, 2 சூரியனுடைய பெயர்ச்சி, 3 சுக்கிரனுடைய பெயர்ச்சி, இதனுடைய கணக்கீடையும் நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜூலை மாதம் நல்ல பலன்களை பெற இயலும், எதிலும் முன்னேற்றம் காணப்படும், எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், உழைப்பு அதிகரிக்கும், வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம், திடீர் செலவு உண்டாகும், அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அதே நேரம் பொருள் வரத்து அதிகரிக்கும், வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும், பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்கும், எதிர்பார்த்த லாபம் வரும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும், உத்தியோகத்தில் இருப்பவர் செயல் திறமை வெளிப்படும், சுதந்திரமாய் செயல்படும் வாய்ப்புகள் கிடைக்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரும், மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதுதல்கள் அகலும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குறையும், கணவன் மனைவிக்கு இருவருக்கும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும், பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி அடைவீர்கள், அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது, நண்பர்கள் உடனிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும், பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும், பொருள் வரத்து கூடும், பயணம் செல்ல நேரிடலாம், கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது, பயணங்கள் செல்ல நேரிடலாம், மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள், புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களும் மதிப்பு கூடும், அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும், மன கவலை ஏற்படும், உடல் சோர்வு உண்டாகும், ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், தொழில் முன்னேற்றத்தை காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும், மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியது இருக்கும், பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர், கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும், சகோதரர்கள் நலனிலே அக்கறை காட்டும், மனதிலே துணிச்சல் ஏற்படும், கடன்கள் கட்டுக்குள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம்
முக்கிய வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனையை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாய் வந்து சேரும். கூட இருப்பவர்களையும் கவனமாய் இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களை அவசரமாய் முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் புதிய ஆர்டர் விஷயம், தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்குவதற்கு நினைப்பால் அதற்கான முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர் அலுவலக வேலையை முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முயல்வீர்கள். மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 2, 3, 29, 30 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 22, 23 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும், எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ, அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumar.astro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.